சம்பூரணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:8. And God is able to make all grace abound toward you, that ye always, having all sufficiency in all things, may abound to every good work. 2 Corinthians 9:8. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒருமுறை கூட God Goes His Ministries மூலமாக இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்தினை காண செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கடந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் நாம் அனுபவித்த பாடுகளை அறிந்திருக்கிறார். அதை தாங்க பலனையும் தந்திருக்கிறார். அதனால் உண்டான மகிமையையும் மேன்மையையும் வரப்போகிற நாட்களில் நமக்கு நிச்சயமாக உண்டாக போகிறது. நம்முடைய சூழ்நிலைகள், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் ஒரு விதத்தில் அழுத்தி கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடியே கர்த்தர் ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். அந்த ஏற்ற காலத்தை இந்த நாட்களிலே நாம் நிச்சயம் காணப்போகிறோம். என்னோடு சேர்ந்து தேவனை நம்பி அவருடைய நாமத்தினாலே காத்திருங்கள். நிச்சயம் வெற்றி சிறப்போம். கர்த்தருடைய முழுமையான ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த மாதத்திலே நம்மையும் நம் குடும்பத்தினரையும் வெற்றி சிறக்க செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் ஒரு முறை கூட இந்த நாளின் காலை நேரத்தில் God Goes His மினிஸ்ட்ரியினுடைய யூடியூப் சேனல் வழியாக அருமையான தேவ பிள்ளைகளோடு சற்று நேரம் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி இந்த அடிமைக்கு தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கொள்ளுகிறேன். அதோடு கூட இந்த ஊழியத்தினுடைய ஸ்தாபகர் போதகருமான பாஸ்டர் அருமையான கனத்துக்குரிய தாமஸ் அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த ஊழியத்தின் பாதையில் தேவன் கொடுத்ததுக்காக ஆமேன். பிதாவாகிய தெய்வத்தை ஆமேன், குமாரனாய் கிறிஸ்து இயேசுவோடைய பரிசுத்த ஆவியாகிய ஆவியானவரை மகிமைப்படுத்துகிற எல்லா துதியும் கனமும் மகிமையும் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே என்றென்றைக்கும் உண்டாவதாக. இந்த நாளிலும் பிரியமானவர்களே, சில நிமிடங்கள் உங்களோடு பேசும்படியாய் கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை சங்கீதம் 34 அதனுடைய 1வது வசனம் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இந்த வார்த்தை எல்லாருக்கும் பழக்கமான ஆமேன் மனனம் செய்யப்பட்ட வேத பகுதி. இது தெரியாதவர்கள் தேவ பிள்ளைகள் யாரும் கிடையாது. பாராமலே ஆமேன் எழுத்துப்பிழை இல்லாமலே எழுதவும் பாராமல் சொல்லவும் தேவ ஜனத்தால் முடியும். அவ்வளவுக்கு அருமையாக இந்த வார்த்தை சிறு வயதிலிருந்தே நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். அநேக பரிசுத்தவான்களை குறித்து போதித்திருக்கிறதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த பகற்கால ஆண்டவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை, நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை ரட்சித்ததின் நோக்கம் உண்டு. நம்மை பாவத்திலிருந்து விடுவித்து அவருடைய சொந்த ஜனமாக மாற்றினதில் நோக்கம் உண்டு. எந்த காலத்திலையும் நமது ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். எந்த காலம் வாழ்க்கையில் எல்லாம் ஒரே போல் அமைவதில்லை. ஒவ்வொரு காலங்கள் வரும். நம்முடையதான இந்த பூமியில் உலகத்தில் காலநிலைகள் மாறி மாறி வருகின்றன. சோத்திரம், குளிர்காலம், கோடை காலம், இளவேநீர் காலம், இப்படி என்று பருவங்கள் மாறி மாறி அமைகின்றன. அதே போல்
நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான காலங்கள் வருவதுண்டு. சந்தோஷத்தின் காலம், மகிழ்ச்சியின் காலம், விடுதலையின் காலம், ஆமேன் ஆமேன், லாபமான காலம், அதே நேரத்தில் நஷ்டமான காலம், அல்லேலூயா, கஷ்டத்தின் காலம், சிறையிருப்பின் காலம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். வியாதியின் காலம், ஆமேன், அல்லேலூயா. இப்படியாக பலவிதமான துன்பமான காலங்களும் நன்மையான காலங்களும் மாறி மாறி வருவது உண்டு. பிரியமானவர்களே, ஆண்டவர் தாவீதை கொண்டு விதமாய் நம்மோடு கூட பேசுகிறார். ஆமே, நீ எல்லா காலத்திலையும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பாயாக. வேதம் சொல்லுகிறது, இந்த காலத்தில் ஸ்தோத்தரி, இன்னொரு காலத்தில் ஸ்தோத்தரிக்காமல் இரு என்று சொல்லலை. எந்த காலத்திலையும் சுகமாக இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோமோ, அதே போல் பலவீனமாய் வியாதியாய் காணப்படும் பொழுதும் அதைவிட அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிற கிருபை தேவனிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நல்ல காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை வியாதியின் மத்தியில், கண்ணீரின் மத்தியில், உங்கள் தொழிலில், வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு அது நிமித்த சோர்ந்து, ஆமே ஸ்தோத்திரம், இந்த வியாதியிலிருந்து என்னை விடுவிக்க யாரும் இல்லையே, எவ்வளவோ மருந்து சாப்பிட்டு ஆகிவிட்டது, எவ்வளவோ வைத்தியர்களை பார்த்து விட்டேன், எனக்கு குணம் கிடைக்கலையே, சுகம் கிடைக்கலையே, ஏன் ஆண்டவர் என்னை இப்படி வைத்திருக்கிறார் என்றெல்லாம் நாம் புலம்புவது வழக்கம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலத்திலையும் நீ என்னை ஸ்தோத்திரம் பண்ணு. ஏன் தெரியுமா ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ண சொல்லுகிறாரு? ஸ்தோத்திரம் எப்பொழுதுமே கிருபையை கொண்டு வரும். வேதம் சொல்லுகிறது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். அல்லேலூயா. இந்த நல்ல காலை நேரத்தில் நம்முடைய கஷ்டமான சூழ்நிலையில் நாம் ஸ்தோத்தரிக்கும் போது தேவனுடைய கிருபை பெருகி கொண்டே இருக்கும். இன்னும் சொல்லுகிறார், அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். இதே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. கர்த்தரை நான் எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன். நாவில் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. ஒரு தேவ மனுஷனுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய கனி, உதட்டில் ஸ்தோத்திர பலி என்கிற கனி இருக்க வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுக்கும்படியாய், ஆமேன், இன்னும் நாம் தேவனிடத்தில் ஜெபித்து தான் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது சாதாரணமாக உடனே வருகிற ஒரு காரியம் அல்ல. பாடுகளுக்குள்ளே போகும்போது இந்த பாடு, இந்த கஷ்டம், இந்த சிறையிருப்பு என் வாழ்க்கையில், ஆமேன், மகிமையானதை கொண்டு வரும். இந்த கஷ்டத்திலிருந்து எனக்கு ஒரு மேன்மை வரும், இந்த வேதனையிலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் வரும் என்கிற அந்த உணர்வுள்ளவர்களாய், அப்படி தேவன் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாய் மாறும்போது தான் ஸ்தோத்திர பலி நம்முடைய வாயில் வரும். ஆகவே இந்த காலையில் கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிக்கிற கிருபையை நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோமானால் நம்ம எந்த ஒரு சத்துருவாலும் மேற்கொள்ள முடியாது. ஏன்னா வேதனையான காலகட்டம், துன்பமான காலகட்டம், சிறையிருப்பின் காலகட்டத்தில் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த வியாதியாகி இந்த நேரத்தில் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், இந்த பலவீனத்தில் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், இந்த கஷ்டத்தில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், எனக்கு மேன்மை வரும். இதை சொல்ல சொல்ல சத்துரு வெட்கப்பட்டு போகிறான். இதை விட்டுட்டு நாம் மாற்றி சொல்லும் பொழுது சத்துரு சந்தோஷப்படுகிறான். அதே நேரத்தில் அவனுடைய ஆளுகை நம்ம மேலே அதிகரிக்கும். ஆகவே தான் கர்த்தர் நம்ம மேல் ஆளுகை செய்து கொண்டிருக்கணும். நம்முடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் என்னை மகிமையாய் மாற்றுவார், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் இதுவரை என்னை நடத்தினார், இனியும் நடத்துவார். இப்படியாக ஆண்டவருடைய பிள்ளைகள் நாவில் ஸ்தோத்திர பலி இடுகிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர் பாதத்தில் ஆமீன் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க இந்த கிருபை. அவர் அது என்ன சொல்லுகிறார்? அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். நம்முடைய ஆண்டவரை துதிக்கிற துதி நம்ம வாயில் இருக்கணும். துதியினால தான் எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. அல்லேலூயா. அங்கே வேதத்தில் பழைய ஏற்பாட்டு பகுதியில் நீங்கள் படிக்கும்போது 4ஆம் புஸ்தகத்தில் விதமான ஒரு வார்த்தை இருக்கு. அவர்கள் பாடி துதித்தார்கள், கட்டுகள் அருந்தன, வியாதி நீங்கியது, மாந்திரீகம் அழிந்தது, கடன் சுமை மாறியது,
எந்த பாரம் இருக்கட்டும், இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரையிலும் மேடு பள்ளம் சமபூமி வனாந்தரம் வரத்தான் செய்யும். ஆனால் வனாந்தரம் வந்துட்டே என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டு இருந்தால் எந்த ஒரு பிரயோஜனமும் மாற்றத்தையும் நாம் காண முடியாது. இந்த வனாந்தரமான சூழ்நிலையிலையும் கர்த்தர் நல்லவர், அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற ஒரு நாவு நமக்கு இருக்குமானா நாம் ஜெயித்து விட்டோம் என்பதில் அர்த்தம் உண்டு. எந்த சந்தேகமும் இல்லை. இயேசு ஜெயித்தது போல ஜெயம் நம்முடைய நாவினுடைய வார்த்தையினால் அதை வரும். ஆகவே நாவில் வேண்டாத வார்த்தையை வைக்காதபடி, நாவில் அவிசுவாச வார்த்தையை வைக்காதபடி, நாவில் முறுமுறுப்பான வார்த்தையை வைக்காதபடி, நாவில் கசப்பின் வார்த்தையை வைக்காதபடி, அதை எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கும்படி இந்த நாவை அவர் கரத்தில் கொடுத்து நீர் ஆளுகை செய்வீராக. இது எப்போதும் ஸ்தோத்திர பலியிடுகிற நாவாக இருக்கட்டும், இது பாடி துதிக்கிற நாவாக இருக்கட்டும் என்று சொல்லி நாம் ஆண்டோடத்தில் ஜெபிப்போமானா இந்த காலை நேரத்தில் விசேஷித்த வல்லமை உங்கள் மேலே இறங்கும். அல்லேலூயா. அன்றைக்கு எரிகோ அவர்களுக்கு முன்பாக ஆமே சோத்திரம் ஆமே மலை போல நின்று கொண்டிருக்கிறது. தாண்ட முடியாத சூழ்நிலை. ஆமே பார்த்தார்கள், அதுக்கு மேலே ஏறி போகவும் முடியாது, வலுவழுப்பாக இருக்கிறது, அதை உடைக்கவும் ஆயுதம் கிடையாது, எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி சத்துரு அவர்களுக்குள்ளே ஒரு கலையை விதைத்தான். முடியாதுப்பா உங்களால் அப்படின்னு ஒரு கலையை விதைச்சி வச்சுட்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, பாருங்கள், நல்லா படிச்சிருப்பாங்க, பல முறை டெஸ்ட் எழுதியிருப்பாங்க, ஆமே ஸ்தோத்திரானா ஜெயம் கிடைத்திருக்காது. சாத்தான் சொல்லுவான், ஒன்னால் அதை ஜெயிக்க முடியாது, அது நீ படித்த படிப்புக்கு ஒத்துக்கிடாது, ஒன்னால் ஆமே அவனை போல மாற முடியாது, நீ அந்த எரிகோவை வீழ்த்த முடியாது என்று சொல்லி மனசை மாற்றி வச்சிருவான். அந்த பிள்ளைகளை பார்த்து இந்த காலையில் கத்த சொல்லுகிறா, ஆமே நீ எழுந்திருந்து ஸ்தோத்திர பலியிடு, நீ அந்த காரியத்தை சொல்லி துதிச்சு பாரு, அந்த கோட்டை ஓமுனால இடிந்து விழும், உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய இந்த தெய்வத்தால் முடியும். அவர் ஸ்தோத்திர பலியிட சொல்லுகிறார். நம்முடைய நாவு ஸ்தோத்திரம் பண்ணட்டும், நம்முடைய நாவு துதிக்கட்டுங்க. பாருங்க, அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். எந்த நேரம் ஆண்டவரை துதிச்சு பாருங்களேன். தேவையில்லாத வார்த்தைகளை தயவு செய்து நம்முடைய நாவில் கொண்டு வராதீங்க. வேண்டாத பிறர் வெறுக்கிற வார்த்தைகளை, பிறரை காயப்படுத்துகிற வார்த்தைகளை வாயில் கொண்டு வந்துட்டு தேவ சமூகத்தில் வந்து நீங்கள் எவ்வளவுதான் ஆராதித்தாலும் எவ்வளவு கைதட்டி பாடினாலும் விடுதலை வராது. காரணம் என்னன்னா, அந்த வாயில் ஆமே சாபமான அந்த சாபத்தான வார்த்தையை பேச வைக்கிற பிசாசு உட்கார்ந்து இருக்கிறான். அந்த வாயில துதிக்க வைக்கிற ஆவியானவர் இல்லாதபடி இந்த உலகத்தினுடைய தீங்கானவைகளை பேசக்கூடிய தீமையின் ஆவிகள் உட்கார்ந்து இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மை ரட்சித்ததின் நோக்கம் உண்டு என்று சொல்லி நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இப்பவும் சொல்லுகிறேன். உங்களை ரட்சித்ததில் நோக்கம் உண்டு, உங்கள் பிள்ளைகளை ரட்சித்ததில் நோக்கம் உண்டு, உங்களுக்கு இந்த குடும்பத்தை தந்ததில் நோக்கம் உண்டு, இந்த சபையை தந்ததில் நோக்கம் உண்டு, இந்த ஊழியத்தை தந்ததில் நோக்கம் உண்டு, ஆமே உங்களுக்கு இந்த வியாபாரத்தை தந்ததில் நோக்கம் உண்டு. ஆமே கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். நீ எந்த காலத்திலும் அவரை துதிக்கிற துதி உன் வாயில வரும்படி நீ தேவனிடத்தில் நெருங்குவாயாக. பிசாசு பல வழியிலையும் பல ஆமே சோத்திரம் காலையிலேயே காரியங்களிலும் தந்திரமாய் நுழைந்து தடைகளை வைத்து கொண்டிருப்பான். எரிகோ ஆண்டவருக்கு ஒரு பெரிய பொருட்டு கிடையாது. எரிகோ கர்த்தருக்கு முன்பாக தூசி சாசு காட்டி கொடுக்குறான். இது எப்படி தாண்ட முடியும்? ஆகவே தான் அவர்கள் அப்படியே அதை விட்டுட்டு அந்த பகுதிக்கு போகாம ஆமே சோத்திரம் யாலேலூயா அந்த யோர்தான் சமவெளியை பார்க்குறாங்க. பிசாசு சமவெளியை காட்டி கொடுக்குறான். பிசாசு அந்த பச்சையாக இருக்குன்னு காட்டி கொடுக்குறான். அதோ பாரு அந்த பில்டிங்கை பாருன்னு காட்டி கொடுக்குறான். அண்ணா பாரு அந்த ஓங்கூட படித்தவனை பாரு, அவனை பாருன்னு காட்டி கொடுக்குறான். அந்த பாரு அந்த வீட்டை பாரு, இப்படின்னு பிறரை காட்டி கொடுக்குறான். இந்த உலகத்தில் உள்ள அந்த நன்மைகளை, உலகத்தில் உள்ள அழிந்து போகிறதை காட்டி கொடுக்குறான். அதே போல தேவ திட்ட நிறைந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆமே காரியத்தை ஆமே அந்த முறையில் செய்து முன்னேற வேண்டிய தேவ ஜனங்கள், ஆமே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின கானானை பெற்றுக்கொண்டு அந்த தேசத்தில் தேவன் ஒருவரே பெரியவர் என்பதை காட்ட வேண்டிய பிள்ளைகள் இன்றைக்கு தடை பண்ணப்பட்டவர்களாய் சோர்ந்தவர்களாய் எரிகோவை கண்டு முடியாது என்கிற ஒரு வார்த்தையினால அவர்கள் சோர்ந்து யோர்தான் சமவெளியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. தேவஜனமே,
நீ இருக்கிற இடத்துல ஒரே உட்கார்ந்து கொண்டு இருப்பதற்காக, இது போதும், இந்த வருமானம் போதும், இந்த வேலை போதும், இந்த காரியம் போதும் என்று உட்கார்ந்திருக்க ஆண்டவர் உன்னை அழைத்து கொண்டு இருத்தல்ல, நீ எழுந்து புறப்பட்டு போவதற்காகத்தான் கர்த்தர் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஆண்டவர் ரட்சித்தது நீ ஒரு இடத்தை பிடிச்சிட்டு அப்படி உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அல்ல. நீ அழைக்கப்பட்டு நிறுத்தப்பட்ட சபையில் உட்கார்ந்து இருக்கணும். தேவன் உனக்கு தந்த ஜெப கூடாரத்தில் ஆண்டவர் உன்னை நம்பி தந்த பொறுப்புகளில் நீ உண்மை உத்தமமாக இருக்கணும். உனக்கு தந்த ஊழியக்காரனுக்கு செவி கொடுத்து நீ ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். உன் நிமித்தம் தேவனுடைய சபை கட்ட வேண்டும். ஆனால் நீ செய்கிற அந்த சின்ன தொழிலே உட்கார்ந்திருக்க ஆண்டவர்னு வைக்கல. நீ இருக்கிற அந்த சின்ன வேலையில், அந்த சின்ன சம்பளத்தில் உட்கார்ந்திருக்க ஆண்டவர்னு கொண்டு போய் வைக்கல. நீ எழுந்திருந்து புறப்படும்படியாய், நீ மேலே ஸ்தானத்துக்கு வரும்படியாய், நீ ஆமென் ஹல்லேலூயா தேவனுக்காக அந்த ஸ்தாபனத்தில், அந்த வேலையில், அந்த தொழிலில், அந்த வெளிநாட்டு காரியத்தில் நீ பெரிய அளவுக்கு மாறுவதற்காக ஆண்டவர் நீ அழைத்து வந்திருக்கிற. அதற்கு நீ செய்ய வேண்டியது, கர்த்தரை நீ ஸ்தோத்திரம் பண்ணுவாயாக. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். எந்த கட்டுகளையும் உடைக்கிறவன் நீ ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, கிருபை பெருகும். கிருபை பெருகிற இடத்துல சாத்தான் நுழைய முடியாது. நிற்கிறேன் என்று சொல்ல தகுதி இல்லை. நிறுத்தி இருக்கிறது அவர் கிருபை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் புறப்படுங்க, எழுந்திருங்க. எந்த சோர்வுக்கு இடம் கொடுக்காதுங்க. முடியாது என்று அவன் காட்டியிருக்கிறான். கர்த்தர் பார்க்கிறார். என் பிள்ளைகள் இந்த இடத்துல, இந்த யோர்தான் சமவெளியில் அமர்ந்திருப்பதற்காக நான் அழைக்கல. ஆபிரகாமுக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக அழைத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே வெளிப்படுகிறார். இப்போதும் தேவ பிள்ளையை அவர்கள் புறப்பட்டு போய் துதிக்க வைத்தார் ஆண்டவர். அதற்கான ஆலோசனைகளை சொல்லி கொடுத்தார். துதியினால் அந்த எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. இந்த நல்ல காலை நேரத்தில் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் தாமே துதிக்க வைக்கும்படி கிருபை தருவாராக. நீங்கள் துதிக்கும்படி கிருபை தருவாராக. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும்படி கிருபை தருவாராக. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தடைகள் விலக. ஆமே சுவாமி துதியுங்க. நாவுக்கும் வாய்க்கும் வேலை கொடுத்துட்டே இருங்க. அந்நிய வார்த்தைக்கு இடம் கொடுக்காதீங்க. வேத வசனங்களை சொல்லுங்க. தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லுங்க. வாக்கு தத்தங்களை சொல்லுங்க. என்கிட்ட இப்படி சொல்லி இருக்கிறார் ஆண்டவர், அது நடக்கும். நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல தான் இருப்பேன். நான் வற்றாத நீரூற்றா மாறுவேன். நான் என் பிள்ளைகளும் தேசத்தில் அவருக்கு மகிமையாக இருப்போம், சாட்சியாக இருப்போம். சொல்லிகிட்டே இருங்க. இந்த தொழில் ஒரு பெரிய ஸ்தாபனமாய் மாறும். இந்த வியாபாரம் ஒரு பெரிய ட்ரேடாக மாறும். ஒரு பெரிய பேரும் புகழ் பெற்ற ஒரு ஸ்தாபனமாய் மாறி அநேகருக்கு வேலை கொடுக்கிறதாக கர்த்தர் மாற்ற போறாரு என்று சொல்லி பாருங்க. அது அப்படி சம்பவிக்கும். ஆகவே இந்த காலையில் சோர்ந்து போகாம ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் ஆண்டவரை துதியுங்க. தடைகள் விலகும். புது வழிகள் திறக்கப்படும். நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீர் விதைத்திருக்கிற இந்த விதை கேட்கிற அத்தனை தேவ பிள்ளையுடைய இருதயத்திலையும் 100 மடங்கு பலம் கொடுக்கட்டும். நல்ல நிலத்தில் விழுந்த விதை 100 மடங்காக பலம் கொடுத்தது. 60, 30 பலம் கொடுத்தது. பலனற்று போகக்கூடாது. இது உங்கள் வார்த்தை, ஜீவன் உள்ளது. சோத்திர பலியிடவும் துதிக்கவும் வைப்பீராக. தடைகளை தாண்டி செல்ல வைப்பீராக. தேவ கிருபையில் நிரம்பி வழிய செய்வீராக. உங்கள் பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியத்தை நீ செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அருமையான காட் கிவ்ஸ் மினிஸ்ட்ரி ஊழியத்தை பெருக பண்ணுங்க. ஆசீர்வதிங்க. தம்முடைய மகனுக்கு வேண்டிய கிருபையும் பலனையும் கொடுத்து கர்த்தர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீராக. தொடர்ந்து நாங்கள் இணைந்து செயல்பட கிருபைதாரும். இந்த நாளிலும் கர்த்தர் அற்புதம் செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க வல்லமையின் வார்த்தை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபையோடு கூட நடந்து செல்லட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா
எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவரே. எல்ரோய் எல்ரோய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா நீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா நீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா நீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். யெகோவா நீரே அதிகாலை